வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ட்ரேடிங் பண்ணி தொடர்ந்து லாஸ் ஆகுதா, இல்லை ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யலன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் உண்மை இல்லை. இப்போ நான் சொல்ல போகிற விஷயந்தான் உண்மையான விஷயம். 90% ட்ரேடர்கள் தோல்வி அடைறதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்களோட ஸ்ட்ராட்டஜி இல்லை, அவங்களோட சைக்காலஜி தான் காரணம். இந்த வீடியோவில் ஒரு வெற்றிகரமான ட்ரேடராக மாற தேவையான முக்கியமான சைக்காலஜி விஷயங்களை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா பயமும் பேராசையும். ட்ரேடரோட மிகப்பெரிய எதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயம்தான். ஃபஸ்ட்டு பயத்தை பற்றி பார்க்கலாம். பயம் காரணமாக அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்மளுக்கு இந்த இடத்துல தான் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கிளியராக தெரியும். ஆனால் அந்த பயம் காரணமாக அந்த இடத்துல என்ட்ரி எடுக்க மாட்டாங்க. அது அங்கேருந்து சர்ருன்னு மேலே போகும், அந்த இடத்துல போய் என்ட்ரி எடுத்துருவாங்க. இது அவங்களோட லாஸை அதிகப்படுத்திடும். அதுக்கப்புறம் பேராசை. டார்கெட் வரும், டார்கெட் வந்தோடனே க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. இன்னும் மார்க்கெட் கொஞ்சம் மேலே போனோடனே ரவுண்டாக க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேராசை காரணமாக வெயிட் பண்ணியே ட்ரேட் பண்ணுவாங்க. அங்கே மேலே போன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே சர்ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாப் லாஸும் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த டேவை பார்த்தீங்கன்னா கடைசியில் லாஸில் தான் க்ளோஸ் பண்ணுவாங்க. உணர்ச்சியோடு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா எப்போவுமே உங்களுக்கு கடைசியில் என்னன்னு வரும், லாஸை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம். புதிய ட்ரேடர்கள் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங்குள்ளே வந்தோடனே ஒரு லாஸ் ஆயிடுச்சா, அந்த லாஸை நம்ம உடனே ரிகவர் பண்ணிடணும். இன்றைக்கி லாஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம இன்னொரு ரிவெஞ்ச் ட்ரேடு எடுத்து எப்படியாவது இன்னைக்குள்ள லாஸை ரெக்கவர் பண்ணிடணும். அந்த மனநிலையில் ட்ரேடு எடுத்துகிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்த ட்ரேடு எடுப்பாங்க. அந்த சின்ன லாஸ் பெரிய லாஸில் எடுத்துகிட்டு போய் விட்டுரும். இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ட்ரேடில் லாஸ் வந்துச்சுன்னா அந்த ட்ரேடு அதோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அந்த டே அதோட க்ளோஸ், அந்த சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இன்னொரு ட்ரேடோ 2 ட்ரேடோ 3 ட்ரேடோ எடுக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்க ஸ்டாப் லாஸே போடாமல் ட்ரேட் பண்ணுவாங்க. இதுவே ப்ரொஃபஷனல் ட்ரேடர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களோட ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் லாஸை போட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. மூணாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியை விட டிசிப்ளின் தான் முக்கியம். இப்போது 2 ட்ரேடர் எடுத்துப்போம், சரிங்களா? ஒரு பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி கொடுக்குறோம், 2 பேருக்கும் ஒரே சேம் ஸ்ட்ராட்டஜி தான் கொடுக்குறோம். ஆனால் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, டிசிப்ளின் இல்லாமல் ஓவர் ட்ரேட் பண்ணுறாரு. ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், எங்கே இந்த ட்ரேடில் நல்ல ப்ராஃபிட்டை மிஸ் பண்ணிவிடுவோமோ அப்படின்ற மாதிரி அவர் ட்ரேட் எடுக்கிறாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாக ட்ரேட் எடுக்கிறாரு. அவர் ஒரு செட்டப் வந்தால் ட்ரேட் எடுக்கிறாரு, ஸ்டாப் லாஸ் போடுறாரு, டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாரு, டார்கெட் ஹிட் ஆனோடனே வெளியே வந்துடுறாரு. இன்னொரு ட்ரேடர் டார்கெட் ஹிட் ஆனாலும் வெளியே வரல, இன்னும் போட்டோம் பேராசைப்படுறாரு, பயமாக இருக்கிறாரு. இதெல்லாம் கலந்த ட்ரேடரு. 2 பேரும் ட்ரேட் பண்ணி முடிக்கிறாங்க. 1 மாதம் ஆகுது. 1 மாதம் வெளியே வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா டிசிப்ளினாக ட்ரேட் பண்ண ட்ரேடர் மட்டும்தான் நிறைய ப்ராஃபிட்டில் இருப்பார். ஃபியர் ஆஃப் ட்ரேட் பண்ண ட்ரேடரும் சரி, ஃபோமோவில் ட்ரேட் பண்ண ட்ரேடரும் சரி, கம்மியான ப்ராஃபிட்டில் தான் இருப்பார். அவர் ப்ராஃபிட்டில் இருப்பாருன்றதே தெரில. இவங்க ஸ்ட்ராட்டஜி ஒரே ஸ்ட்ராட்டஜி தான், அவங்களோட சைக்காலஜி தான் மாறுது, டிசிப்ளினும் மாறுது. இந்த விஷயம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமானது. இது எப்போ ஒரு ட்ரேடர் வளர்த்துக்கிறாங்களோ அப்போ தான் அவங்க. நாலாவதாக என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறுமை மற்றும் ப்ராசஸ். ஒரு ட்ரேடிங்ன்றது ஒரு சூதாட்டமும் கிடையாது, ஒரு தினசரி ஜாக்பாட்டும் கிடையாது. சிறந்த ட்ரேடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரியான செட்டப் வர வெயிட் பண்ணி ட்ரேட் எடுப்பாங்க. ட்ரேட் இல்லைன்னா ட்ரேட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டேவை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இதுவே பொறுமை இல்லாத ட்ரேடர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சார்ட்டை பார்த்தோன்னே இன்றைக்கி டே நமக்கான டே தான்டா, இன்றைக்கி நல்லா நம்ம ட்ரேட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட செட்டப்பும் இருக்காது. அவங்களுக்கு ஒரு எங்கே டார்கெட் போடணும், எங்கே ஸ்டாப் லாஸ் போடணும்னு தெரியாது. கரெக்டாக அவங்க பாட்டுக்கு ட்ரேட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. சார்ட்டை ஓப்பன் ஆயிடுச்சுன்னா போதும், 9:15 3:30 வரைக்கும் ட்ரேடு எடுத்துகிட்டே இருப்பாங்க. எதுக்கு எடுக்கிறோன்னு தெரியாது, எங்கே டார்கெட் போடணுன்னு தெரியாது, எங்கே ஸ்டாப் லாஸ் போடணுன்னு தெரியாது. முடிவாக 30% தான் ஸ்ட்ராட்டஜி, மீதி 70% உங்களோட சைக்காலஜி. நீங்கள் தினமும் ட்ரேட் ஜேர்னலை மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்களோட உணர்ச்சியை கட்டுப்படுத்துங்க. அதுக்கப்புறம் லாபத்தை பார்க்காதீங்க, உங்களோட ப்ராசஸை பாருங்கள், ப்ராசஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி ட்ரேடு எடுத்துட்டோம், ட்ரேடு எடுக்கிற வரைக்கும் தான், என்ட்ரி போடுற வரைக்கும் தான் உங்களோட கண்ட்ரோல். என்ட்ரி போட்ட அப்புறம் அது டார்கெட் போகிறதோ ஸ்டாப் லாஸ் போகிறதோ நம்மளோட கண்ட்ரோல் இல்லை. அதை நம்ம ஒன்றும் கேர் பண்ணிக்க வேணாம். நம்மளோட ப்ராசஸ் கரெக்டாக இருக்கா, நம்மளோட செட்டப் வந்துச்சா, இந்த டைமில் தான் என்ட்ரி எடுக்கணும்னு நினச்சோமா, கரெக்டாக அந்த டைமில் தான் என்ட்ரி எடுத்துருக்கோம், நம்ம டார்கெட் இவ்வளோ போட்டோமா,
அந்த டார்கெட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்குமா, இல்லை இடையிலேயே க்ளோஸ் பண்ணிடுறோமா, இல்லை போட்ட 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோமா, அதை தான் நீங்கள் நோட் பண்ணி பார்க்கணும். நம்ம ப்ராசஸை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோமான்றதை பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டெல்லாம் ஜெயிக்க வேணாம், உங்களோட மனசை ஜெயிச்சாவே போதும். நீங்கள் கண்டிப்பாக ப்ராஃபிட்டபுளான ட்ரேடராக இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.